ஹே, எதிர்பார்க்காத டைமில் எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் கோயில் போயிருக்கீங்களா? நான் அப்படி தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கிளம்பிட்டேன் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ட்ரெயினில் ஏறி புட்லூர் கோயிலுக்கு தான் போகிறேன். ட்ரெயின்னு எனக்கு சொன்னாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாலும் சரி, எனக்கு சடனாக ஞாபகத்துக்கு வருது என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லாங் ட்ரிப் போனேன். அதுதான் சூப்பர் ஜேர்னி. அது என்றைக்குமே மறக்கவே முடியாது. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்க முடியலனாலும் வெளியவே கும்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா இருக்கிற ஜனத்தை பார்த்தா உள்ளே போனால் எப்படியோ நாளைக்கு தான் திரும்பி வரும். அதனால தான். ஸோ வெளியே இருந்தாலும் சாமி சாமி தானே, அதனால மனசில் நினச்சாலே போதும். ஓகே. அப்புறம் அங்கே வந்து நிறைய சீமந்தெல்லாம் பண்ணுவாங்க. அதனால நிறைய பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. நானும் நிறைய சாப்பிட்டேன். நிறைய பேர் கூச்சப்படுவாங்க பிரசாதம்லாம் வாங்கிறதுக்கு. பட் எனக்கு வெக்கமே இல்லாமல் நான் போய் வாங்கி சாப்பிடுவேன். கோயில் பிரசாதம்னாலே தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வெரைட்டி ரைஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. நானாக போய் வாங்கினேன், கொடுக்கலாம்ல. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நின்று ட்ரெயினை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்காது, பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறது அப்படி. பட் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு எதில் போனாலுமே பிடிக்கும், செட் ஆகும். எனக்கு ரொம்ப லாங்கில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் ட்ரெயினில் போகிறது பிடிக்கும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷாலு. பாய்.